ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ப்ரூச்சஸ் கிளாஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் தேவையானது என்ன அப்படின்னா பீட்ஸு ப்ளஸ் வந்து மெட்டல் ஒயர், இது ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டு இருந்தாலே நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி சில்வர் கலரில் மெட்டல் ஒயர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஒரு பீடு ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு பீடு ஒன்று எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இதோட அடிப்பகுதிக்கு கொண்டு போயிடுறேன். ஓகேவா? மெட்டல் ஒயரை லென்த்தாக ஒன்று எடுத்துக்கிறோம். அதை ரெண்டாக மடக்கிட்டு ஒரே ஒரு பீடு கோர்த்து அடியில் கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீடு இருக்கு இல்லையா, இந்த பீடுக்குள்ளே இந்த மெட்டல் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த பக்கத்தில் இருக்கிறத நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே உள்ளதை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகேவா? ஏன்னா ஈக்குவலாக இல்லாமல் போயிட்டு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் எடுத்துக்கிறீங்க, ஒரு பக்கத்தில் இப்போ 2 பீட் போட போகிறீங்க. ஓகேவா? 1 போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து 2 போட போகிறோம். ஓகேவா? பாருங்கள், லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீடாக குறைச்சிட்டு வந்தோம். ஓகேவா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீடாக வந்து ஏற்றிட்டு வரும். சரியா? ஒரு பீடு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், அடுத்து வந்து 2 பீடு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக இழுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டாச்சு, அடுத்து 2 பீட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 பீட்ஸ் வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 3 பீட்ஸ் போட போகிறோம். 3 பீட்ஸ் போட்டுட்டு இந்த 3 பீட்ஸ்க்குள்ளே இந்த மெட்டல் ஒயரை இன்சர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இழுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து இழுங்க. ஏன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் எடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் திரும்பி சொல்கிறேன். 3 பீட்ஸ் போட்டிருந்தோமா லாஸ்ட்டு. இப்போ வந்து 4 பீட்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஓகேவா? 4 பீட்ஸ் போட்டுட்டு மெட்டல் ஒயரை அகைன் இதுக்குள்ளே விட்டுட்டு இழுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நான் 5 பீட்ஸ் வரையும் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? 5 பீட்ஸ் வரையும் போட்டுக்க போகிறேன். எந்த பக்கம் மெட்டல் ஒயர் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் மெட்டல் ஒயரை வந்து இழுங்க. ஓகேவா? உங்களுக்கு கரெக்டாகிடும். அது திரும்பியும் வந்து 5 பீட்ஸ் போட போகிறேன். இப்போ 4 பீட்ஸ் போட்டோமா, இப்போ அடுத்து வந்து 5 பீட்ஸ் வந்து போட போகிறோம். உங்களுடைய விருப்பம்தான். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ போட முடியுமோ நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனு. நீங்கள் பட்டர்ஃப்ளை டிசைன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வேறு ஏதாவது ஃப்ளவர் ஒர்க்கு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து மாடல் நான் செஞ்சு காட்டுறேன். வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுறதுனாலும் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து 5 போட்டாச்சு. அடுத்து நம்ம குறைச்சிக்கிட்டே வர போகிறோம். ஒரு பீடாக வந்து குறைச்சிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம வந்து 4 பீட் போட்டுக்க போகிறோம். பட்டர்ஃப்ளை தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, ஃப்ளவர் டிசைன் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும், அழகாக வரும். ஓகேவா? நம்ம முயற்சி பண்ணால் தான் ஒரு டிசைனை நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 4 பீட் போட்டாச்சா, அடுத்து வந்து 3 பீட்ஸ் போட போகிறேன். இது இப்போ வந்து நம்ம பட்டர்ஃப்ளை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் வந்து 4 வந்து ரெடி பண்ணணும். சரியா? இப்போ நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் 4 வந்து ரெடி பண்ணணும். சரியா?
ஏன்னா வந்து பட்டர்ஃப்ளையில் விங்ஸ் வந்து மேலே 2 கீழே 2 அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து 4 விங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 போட்டாச்சு. இந்த மெட்டல் ஒயரை இந்த பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது மாதிரி 2 போட்டுக்கோங்க. அடுத்து 1 போட போகிறோம். எக்ஸஸாக இருக்கிற மெட்டல் ஒயர் வேஸ்ட்டாக ஆகாது, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய பீடில் தான் பண்ணணும்னு கிடையாது, சுகர் பீடில் கூட பண்ணலாம். ஆனால் சுகர் பீடில் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக வரும். ஓகேவா? சுகர் பீடில் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து உங்களோட ரிங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரிங்ஸுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து இப்போ கிளிப்புக்கெல்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அடியில் செட் இருக்கு இல்லையா, சென்டர் கிளிப்புக்கு குஷி கிளிப்புக்கெல்லாம் வந்து ரெடிமேடாக சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி மோதிரத்துக்கும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சின்னதாக செஞ்சுட்டு அதை வந்து அந்த ரிங் மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி எத்தனை ரெடி பண்ணணும் அப்படின்னா 4 வந்து ரெடி பண்ணணும். சரியா? நான் வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 வந்து இந்த கலர்லையும் 2 வந்து இந்த கலர்லையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரியா? டோட்டலாக வந்து ஒரு 4 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு இதில் மட்டும் இந்த மெட்டல் ஒயரை ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? மீதி எல்லாத்துலேயும் நான் மெட்டல் ஒயர் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணிடுறேன். சரியா? நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படாது. ஸோ வந்து மெட்டல் ஒயரை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரே ஒரு இதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். மீதி எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணிடுறேன். மெட்டல் ஒயரை கம்மியாக வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு எதுக்காவது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த நோஸ் பீலரால் பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாமே பண்ணிவிடுவோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் வந்து கையால் ரொட்டேட் பண்ணாலும் அது ஃபினிஷிங்காக இருக்காது. சரியா? ஸோ இந்த மாதிரி நோஸ் பீலரால் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபினிஷிங்காக வரும். சரிங்களா? 2 கலர் நான் ஆரஞ்சு கலர்லேயும் 2 கலர் வந்து வயலட் கலர்லேயும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபுல்லாக ஒரே கலர்லேயும் இருக்கலாம், ஒரே கலரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டபுள் கலரில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணாலும் நம்மளோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பீடுக்குள்ளே, ஓகேவா, இந்த பீடுக்குள்ளே இந்த பீடுக்குள்ளே இந்த மெட்டல் ஒயரை நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெட்டல் ஒயரை இங்கே எடுத்துக்க போகிறீங்க. இதை எடுத்து இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்று இருக்குது, அதை ஓகே இங்கே போட போகிறோம். ஷேப் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மெட்டல் ஒயரை இந்த பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? மேலே 2 கீழே 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஒயர்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. விங்ஸ் வந்து நம்மளுக்கு மேலே 2 கீழே 2 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 2 மெட்டல் ஒயரை இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
இந்த 3 மெட்டல் ஒயரை இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்பில் இப்படி கிடைக்கணும் கரெக்டாக. அப்போ இந்த மெட்டல் ஒயரை எதோட ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக ஷேக் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இது மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. சரியா? இது மாதிரி இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி கிடைக்கும். 2 விங்ஸ் ஒரு கலர்லேயும், இந்த 2 விங்ஸ் நான் வந்து ஒரு கலர்லேயும் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கூட செஞ்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பீடு வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ நான் இந்த பீடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணால் கூட போதும். பீட் 7000 க்ளூ வச்சு அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பட்டர்ஃப்ளை இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுறதுனாலும் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்க்கவே 3D லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். ஒரே கலரில் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை மல்டி கலரில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். சரியா? ஜஸ்ட் இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.